ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃப்ரெண்ட் ஸ்டுடியோ. ஸ்டுடியோனா ஃபோட்டோ எடுக்கிற கிடையாங்க, ஃபுல் என்டர்டைன்மெண்ட் ஃபார் யூ. இப்போ உள்ள காலத்தில் காருக்கு பங்களா இருக்கு, ஆனால் திருப்பி சந்தோஷம் இருக்கா கேட்டால் இல்லை. அதுக்காண்டி என்னோட சின்ன பணிதாங்க இது. எப்பவுமே பெரியவங்க சொல்லுவாங்க, நாம சிரிக்கும் போது நம்ம முகம் தான் அழகா இருக்கும், மற்றவங்களை சிரிக்க வைக்கும்போது தகவலும் நல்லா இருக்கு சொல்லி ஜோக்ஸ்குள்ள போறேன். ஏங்கன்னா சின்ன குழந்தைகளுக்குள்ள நகைச்சுவை வேற எங்கன்னு என்னன்னு, ஏன்னா அவங்க தான் ஒரு நாளைக்கு 200 வச்சிருக்காங்க. ஏன்னா நம்மளை 200 ஈஸியாக அழுவச்சிட்டு போயிருக்காங்க. அன்னைக்கு ஒரு சின்ன பையன் குட்டி நாய் கழுத்துல கல்ல கட்டுங்களா. நான் கேட்டேன், என்னடா இது பாவம், என்னடா குட்டி நாய் கழுத்துல கல்ல கட்டு. இப்பனா உனக்கு கண்டா கல்ல கண்டா நாயக்கணும், நாய கண்டா கல்ல கண்டாங்க, 2 இன்ஜெக்ட் பார்த்து போட்டு பழமொழியெல்லாம் அப்படியே புதுசா உடைக்காங்க. அன்னைக்கு 2 சின்ன பையன் பேசிட்டு இருந்தாங்க. எங்க அப்பா ஆபீஸ்ல இருந்து பேனா கொண்டு வருவாரு, பென்சில் கொண்டு வருவாரு. அதுக்கு ஒரு சின்ன பையன், இதுதானே பெரிய விஷயம், எங்க அம்மா ஆபீஸ்ல இருந்து எங்க அப்பா கொண்டு வந்தாங்க. எப்படி இருக்காங்க ஸ்கூல்ல நடக்கிற காமெடி வேற எங்கேயுமே நடக்காங்க. இந்த 5 to 8 படிக்கிறேன் அவங்கன்னா ரொம்ப மோசம். தமிழ் கேட்காரு, 50 அடைக்கலாம் என்ன வரும், ஆம்புலன்ஸ் வரும், அவரை அப்படியே உட்கார வச்சு ஆம்புலன்ஸ் அனுப்பிட்டாங்க. மேத்ஸ் பார்த்தாரு, சார் ஒரே கணக்கு பார்த்து போர் அடிச்சு போச்சு, ஏதாவது புதுசா சொல்லுங்க. இவர் ஏதோ புதுசா சொல்றேன்னு, கடவுள் பாவங்களை மன்னிக்கன்னா என்ன செய்யணும், முதல்ல பாவம் செய்யணும். அவர் அப்படியே பாவம் இந்த மாதிரி உட்கார வச்சிட்டாங்க. சயின்ஸ் வாத்தியார் கேட்கிறாரு, தேல் கொத்தினவுடன் என்ன செய்யணும், பள்ளிக்கூடத்தில் லீவ் பண்ணணும். இப்படியே ஓனுக்காக ரெடிமேடா இருக்காங்க. சோசியல் வாத்தியார் கேட்கிறாரு, அக்பர் சென்று அடைந்தவுடன் என்ன செய்தார், உட்கார்ந்தார். ஒருவரின் ஆன்சர்கள் கொடுத்து போயிட்டாங்க. பிடி வாத்தியார், மாணவர் நல்லா உருக்கமா பேசுறேன்னு, ஒருவர் தண்ணீரில் விழுந்து விட்டால் அவர்கள் தலைமுறையை பிடித்துதான் இழுத்து வெளியே கொண்டு வர வேண்டும். சார் அவன் மொட்டை தலைனா, அங்கிருந்து முடி வளர வரைக்கும் இழுத்துட்டு வாடா, இழிச்சு ஆப்பாளு. இவன் வாத்தியார கவுக்குறானா. இன்னைக்கு ரோட்ல ஒரு ஆளு கத்தி சாணம் பிடிக்கிறதுக்கு 10 ரூபா, கத்தி சாணம் பிடிக்கிறதுக்கு 10 ரூபா. இவன் போய் 5 ரூபாய் கொடுத்து, இந்தாங்க கத்தாம சாணம் பிடிங்க. இப்படி எல்லாம் இருக்காங்க. இவன் எந்த கத்தியை நினைச்சானோ யாருக்கு தெரியும். இன்னைக்கு ஒருத்தவரும் பானை கடை வச்சிருந்தாரு. இங்கு பானையின் நெரிசல் தரப்படும். இவன் போய் மண்பானை போய் கொடுத்தான். அந்த ஆள் சட்டப்படி பரபரங்களும் எங்க போனாருன்னு தெரியல. ஒரு சின்ன பையன் நாய் இருக்கு, பக்கத்துல நாய் இருக்கு. ஒருத்தர் கேட்காரு, டெய் ஓ நாய் கடிக்குமா. போய் தொடதான் போனாரு. 30 இடத்துல லப்பு 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 லப்புல கடிச்சு போச்சு. அட பாவி, ஓ நாய் கடிக்காதடா, இப்படி கடிச்சு வச்சிருச்சடா. இது என்ன இல்ல, இப்படி இருக்காங்க பாத்துக்கோங்க. இன்னைக்கு ஒரே வரல பதில் சொல்லுவேன் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான வேலைங்க. ஒரே வரல பதில். அன்னைக்கு ஒருத்தர் பையன்ட்ட, தம்பி உன் வீடு எங்க இருக்கு, பிள்ளையார்கள் தெருவில் இருக்கு. பிள்ளையார்கள் தெருவு எங்க இருக்கு, எங்க வீட்டு தெருவுல தான் இருக்கு. அட பிள்ளையார்கள் எங்கப்பா இருக்கு, எங்க வீட்டு எத்தாப்புல தான் இருக்கு. இப்ப உங்க வீடு எங்க இருக்கு, பிள்ளையார்களுக்கு எத்தாப்புல தான் இருக்கு. ரெண்டு எங்கப்பா இருக்கு, பிள்ளையார்கள் தெருவுல தான் இருக்கு. அந்த ஆள் சரட்டுன்னு கட்டளை பிடிச்சு எங்க போனான்னு தெரியல, எங்கேயோ போயிட்டு ஒரு குறைவான அனைத்து வாய்ப்புகளும் நம்ம வீட்டு குட்டி குழந்தைகள்கிட்ட இருக்குன்னு சொல்லி எப்பயுமே சின்ன செய்தியோட முடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். செய்தி சொல்ற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆள்னா இல்லை, ஏதோ என்னால முடிஞ்சது. ஒருத்தர் தெருவில் நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போது காலில் செருப்பு வந்துருச்சு. இந்த மாதிரி வீட்டில் கேட்காரு, பக்கத்து வீட்டில் கேட்காரு, இந்த மாதிரி செருப்பை வச்சிருங்க, நான் காலையில வந்து நான் எடுத்துக்கிறேன். வச்சுட்டு போங்க அப்படி. ஒரு வாரம் கழிச்சு ஒருத்தவர் இறந்துட்டாரு. அடுத்த முறை தூக்கிட்டு போறாங்க. அப்போ ஜோன் மலை, இந்த நேரத்தில் இப்ப அடக்கம் பண்றேன்னு அறிய அந்த வீட்டுல கேட்காங்க, இந்த பணத்தை உங்க வீட்டுல நைட்டு வரைக்கும் மட்டும் வச்சிருங்க, நாங்க நாளை காலையில வந்து அடக்கம் பண்ணிக்கிறோம். ஐயோ சீச்சி போனா அப்படின்னு சொல்லி. ஒரு செருப்புக்குள்ள மரியாதை கூட இறந்த மனுஷன் கிடையாது. ஏன்னா பிறப்பு இறப்பு நடுவுல சின்ன கேப்பு. இதுல திருச்சி சந்தோஷமா இருக்கிறத காரு பங்களானா எதுக்கு. இன்று சிரிப்பதற்குரிய வாய்ப்புகள் உங்களிடமே இருக்குன்றது சொல்லி, உங்களிடம் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு 4-5 ஜோஸ்ல சொல்லி உங்களிருந்து விடுவது உங்கள் பாசத்துக்குரிய ஐயப்பன். பாய்.